பாசத்துலேயும் சரி, நன்றிலயும் சரி, நாய்ங்களுக்கு மிஞ்சியது வேற எந்த விலங்குமே கிடையாதுங்க. ஆனா, இப்ப கொஞ்ச நாளா நாய்ங்கள பத்தி தான் ரொம்பவுமே விமர்சிக்கிறாங்க. எங்கேயோ ஒரு நாய்ங்கள் தெருவுல தப்பு பண்ணுதுன்னா, அதுடைய அதுக்கு பசி இல்லாதது, பசி சாப்பாடு கிடைக்காதனாலயும், அதுங்க சில இதுனாலயும் தெருவுல இருக்கிற நாய்கள் அது மாரி இருக்கலாம். அதுக்காக ஒட்டுமொத்த நாயுமே நம்ம குத்தம் சொல்லிட்டு அதுங்கள வெறுக்க முடியாது. இத பாருங்க, இப்ப புரட்டாசி மாசம் நாங்க எல்லாமே புரட்டாசி மாசம் விரதம் தான். இருந்தாலும் நாய்ங்களுக்காக நான் என்ன நம்பி தெருவுல ஒரு 3 நாய் இருக்கு. வீட்டுக்குள்ள ஒரு 2 நாய் நாங்க வளர்க்குறோம் பெட் நாயா. ஐயோ பாவம்ன்னு சொல்லிட்டு தான் இதுங்க வாயில்லாத ஜீவனுங்கன்னு வளர்க்குறோம். வா ம அதனால பாருங்க, நான் சாப்பாடு எடுத்துன்னு போனா துள்ளி துள்ளி குதிச்சு சாப்பாடு கேட்கும், வாலாட்டும், ரொம்பவே கொஞ்சம். நான் எங்க போனாலுமே நிக்கும் அந்த தெருவுல இருக்கிற நாய்ங்க கூட. அதனால நம்பளால முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு, நமக்கு வீட்ல இருக்கிற சாப்பாட அவங்களுக்கு வைக்கிறதுனால, அவங்களுடைய அந்த பசி ஆறுன நிலைமையில அவங்களுக்கு வெறி பிடிக்கவோ எந்த வாய்ப்பும் கிடையாது. அதனால எல்லாருமே ஒட்டுமொத்தமா நாய்ங்கள எதுவும் குத்தம் சொல்லாம, நம்மளால முடிஞ்சதா அதுங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடாவது போடணுன்றத மக்கள் கத்துக்கினா நல்லாயிருக்கும்னு நெனைக்கிறேன். இது பாருங்க, வீட்டு உள்ள நம்ம செல்லமா வளர்க்குற டெய்ஸி, லட்சுமிக்கு தான் இந்த சாப்பாடு. அவங்களுக்கு 2 நாளும் குழந்தைங்க பாலு, தயிர் தான் சாப்பிட்டாங்க. சரி, இன்னைக்கு சாப்பிடட்டும்னே அவங்களுக்காக நானு கடையிலேருந்து எடுத்துன்னு சாப்பாடு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றியுள்ள நாய்னாவே நன்றியுள்ளது. பாசத்துக்கும் மிஞ்சியது இவங்க கிடையாதுங்க. அவங்க நம்ம பாசமா அவங்ககிட்ட நடந்தா கண்டிப்பா பாசமா தான் நடந்துப்பாங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.